அந்த பக்கம் இருக்கிற ஸ்டோர் ரூமை நாங்களே சுத்தம் பண்ணிக்கிறோம். முதல்ல நீ என்னோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தியா இல்லையா? அண்ணே, அந்த சூட் கேஸ்ல உன்னோட யூனிஃபார்மு, ஷூ, சாக்ஸு எல்லாமே அதில் தானே இருக்கு. மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சுண்ணே. சொல்லியிருந்தா நாங்களே க்ளீன் பண்ணிப்போம்ல. இதுல என்ன மச்சான் இருக்கு? எங்க ரூமு நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம். மா, வந்தது வராததுமா குடும்பத்துல பிரச்சனை இழுத்து விட பாக்குறியா? இது உனக்கே நியாயமா சொல்லு? யாரு? நானா? பிரச்சனை இழுத்து விட்டா என்ன சும்மா விட்டுருவாளா? அதான் 4 பேத்த கூடவே வச்சிருக்கானே. இவனை ஏதாவது சொன்னா 4 தங்கச்சிங்களும் வேப்பலையோட எங்கிட்ட சண்டைக்கு வந்துருவாளுங்க. அத்தான் கண்ணை காட்டினா போதுமே, 4 தங்கச்சியும் வரிசையில வந்து நிப்பாங்க. போதும்பா, 2 பேரும் சேர்ந்து என் பிள்ளைகள் மேல கண்ணை போட்டுருக்கீங்க. அத்தை, இந்தாங்க காபி. குடு குடு. சிவபாலா, இந்த உனக்கு சீனி கூடுதலா போட்ட காபி. இந்த தேங்க்ஸ். ஆமா, எங்க ரத்னாவை காணோம்? இன்னைக்கு பிடிஏ மீட்டிங் இருக்குல்ல, அதான் ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஏலே கனி, நீ ஸ்கூல் போல? அப்பா காலையிலே மீட்டிங்க்கு போய் தலையை காமிச்சிட்டு வந்துட்டாரு. அதான் எனக்கு லீவு. ஹேலே முத்துப்பாண்டி, உடம்பெல்லாம் அழுக்கா பாக்குறதுக்கே ரொம்ப கன்றாவியா இருக்கல. முதல்ல போய் குளிச்சுட்டு வா. சம்மு ரூம சுத்தம் பண்ணி தருவான். நாங்க சொன்னோம், அத்தான் கேட்டாதானே. அவரு இந்த வீட்டு மருமக மட்டும் இல்ல, எனக்கு ஆபீசரா வேற வரப்போகுதாரு. அவரு பேச்ச மீற முடியுமா? என்னல சொல்லுத? உனக்கு ஆர்டர் வந்துருச்சா? இல்லத்த, சீக்கிரம் வந்துரும்ல. அப்போ மாமா கீழே தானே நான் வேலை செய்ய வேண்டி வரும். அதான் சொன்னேன். மா, நீ சும்மா இருமா. இன்னும் கொஞ்சம் தான் கிளீன் பண்ணணும். முடிச்சிட்டு மொத்தமா குளிச்சுக்கிறேன். ஏ சக்கி, மாமா, அம்மா பேசிக்கிட்டு இருக்கட்டும், நான் போய் வேலையை பார்ப்போம்ல. வா. பாண்டி ஒரு நிமிஷம். அச்சான், அம்மா சொல்லுது, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. இல்ல இது வேற விஷயம். ஏம்ல பரணி, நீ சொல்லுதியா? டே, மாமா தான் சொல்லணும்னாரு. மாமா நீங்களே சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல மர்மோன. ஏத்தா, நாளைக்கு நம்ம காட்டு கோயில கடா வெட்டுறோம். கறி விருந்து. நீயும் சிவபாலனும் கண்டிப்பா வந்துடணும். மாமா நிஜமாவா? எத்தனை கடை விட்டுறீங்க? இல்லே, ஒரு கடாதாம்ல. நம்ம நெருங்கிய சொந்த மட்டும் தான் வரேன். மறக்காம வந்துரு. கடா வெட்டி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த தண்ணி குழம்புக்காகவே வந்துட வேண்டியதானே. இப்ப என்னன்னு கெடா வெட்டி வச்சிருக்க? அத்த, பாண்டி அசைக்க ஒண்ணு செஞ்சு சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிட்டேன். காட்டு முனி கண்ணை திறந்துட்டான். அவனுக்கு நம்ம செய்யாண்டாமா? மா, அதான் அண்ணன் இங்க வந்துட்டான்ல. நீயும் சிவபாலனும் இனிமே அங்க இருந்து என்ன செய்ய போறீங்க? பேசாம 2 பேரும் இங்கேயே வந்துடலாம்ல. ஆமா அத்த, நீ இன்னும் புல்லு கல்லு என் புருஷன் தான் தெய்வம்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காம நீயும் எங்களோட சேர்ந்து வந்து வாழலாம்ல. ஆமாண்ணே, சிவபாலன் மாமா இங்க வந்துடுச்சுன்னா டெய்லி என்ன பைக்ல கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுடுவாங்கல்ல. என்னத்துல செய்ய? இன்னும் இவன் இருக்கானே, இவனுக்கு வேலை கிடைக்கணும். வீராவை இவனுக்கு கட்டி வச்சுட்டா இவனும் வெளியில வந்துருவான், நானும் கூடவே வந்துருவேன். மா, வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா? அத்தை, நீ பாட்டுக்கு என்னத்தையாவது உளறிட்டு போயிடாத. ஏத்தா, பாக்கியா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் நல்லா தானே இருக்கு. என்னடா எப்போ என்ன நல்லா இருக்கு? ஏன் உங்க 2 பேருக்கு வேலையே கிடையாதா? இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையை ஆரம்பிக்க பாக்குறீங்களா? அந்த ஆளை பழி வாங்கணும்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் ஜோபாலுக்கு வெளியில வேற பொண்ணு கிடைக்காதா? இல்ல வீராக்கு வேற மாப்பிள்ள கிடைக்காதா? என்ன அதுக்காக உடனே இன்னொருத்தையும் கொண்டு போய் அங்க பலி கொடுக்க சொல்லுதீரா? அது பலி கொடுக்குதியா? ஏயா, உன் தங்கச்சிக்காக உலகத்துல இல்லாத வழக்கமா நானே இங்க வந்திருக்கேன். நீங்க என்னடானா பலி கொடுக்கன்னு சொல்லிதீங்க. என்ன பாண்டி, உலகன்றதுன்னா நம்ம திருச்செந்தூரா? உலகத்துல ஒரு புள்ளி தான் திருச்செந்தூர். மொத்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. உலகமாக அதிசயம் பண்ண மாதிரில சொல்ற. உலகத்துல பொண்ணுங்களா எப்படி முன்னேறி போயிட்டு இருக்காளுவ, எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காளுவ. நீ என்ன பொண்ணு வீட்டுல வந்து வாழ்றத உலகமாக அதிசயம் மாதிரி சொல்லுத. உலகத்துல யாரும் பண்ணது இல்லாத மாதிரி பேசுத. டேய், நீ சும்மா இருக்க மாட்டியா? மா, அதெல்லாம் இப்ப யோசிக்க முடியாதுமா. அதுல நிறைய சிக்கல் இருக்கு. முதல்ல சிவபால எசக்கைய கட்டிக்க தானே ஆசைப்பட்டான். ஆனா அண்ணன் தாலி கட்டினதும் அண்ணின்னு அவளை ஏத்துக்கிட்டான். இப்போ வீராவை கட்டிக்கிட்டு அவனும் இங்க வந்தா சரியா இருக்குமா சொல்லு? ஏன் மைனி, முத்துப்பாண்டி மாமா முதல்ல ரத்னா அக்காவை தானே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாக. இப்போ எசக்கி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலையா? ஐயோ மாமா,
என்னாச்சு? இரு. குளிச்ச எப்ப மாதிரி தெரியுதே. நெஞ்சு கரிக்குதோ? நான் வேணா இஞ்சி தட்டி போட்டு மோர் கடைஞ்சு கொண்டாரவா? இல்ல இஞ்சி டீ போட்டு கொண்டாரவா? ஏண்டி மொத்த குடும்பமும் இப்படித்தான் இருப்பீங்களா? இங்க என்னடானா எனக்கு பொறை ஏறினதுக்கே எல்லாரும் என்னமோ இடி விழுந்த மாதிரி பதறனீங்க. இப்ப என்னடானா சின்னதா ஒரு ஏப்பம் தான் விட்டேன், அதுக்கு ஏண்டி இப்படி பதற? சும்மா இருங்க மாமா. உங்களுக்கு ஒண்ணுனா எங்களுக்கு பதறாதா? ஐயோ சாமி, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், என்ன ஆளை விட்டு உறக்கம் வருது. மாமா, அண்ணன் கிட்ட சொல்லி இருக்கேன். 2 நாள்ல ஏசி, கட்டிலு, தலகாணி எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? ஏசியா? ஏண்டி? அந்த வீட்ல ஏசில தானே உறங்குவீங்க. இங்க வெறும் பேனு தானே இருக்கு, அதுதான். ஏண்டி உசுர வாங்குத? ஏசி கீசி எல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு ஃபேனே போதும். சரி சரி, அப்புறமா இத பத்தி எல்லாம் பேசிக்கிடுவோம். நீங்க முதல்ல உறங்குங்க. படுக்கையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்க குடிக்க இந்தா தண்ணி இங்க வச்சிருக்கேன். நடுராத்திரி பாத்ரூம் போறதுனா மட்டும் எந்திரிச்சு பொலக்கடைக்கு போய்க்கிறணும் என்ன? ஏண்டி இந்த வீட்டை பத்தி எனக்கு தெரியாதா? நான் போய்க்கிறேன் வேண்டி. ஆமால. அப்புறம் உங்க யூனிஃபார்ம் சூட்கேஸ்ல அடைச்சு கொண்டு வந்ததுனால ரொம்ப சுருங்கி போயிருச்சு. அத நான் நல்லா அயன் பண்ணி வச்சிருக்கேன். ஷூவையும் பெல்ட்டையும் பலன்னு தொடச்சு வச்சிருக்கேன். காலையில நீங்க எந்திரிச்சு ஒரு குரலை கொடுத்தா மட்டும் போதும், காப்பியோட ஓடியாந்துருவேன். ஏண்டி இந்த வீட்ல நான் வாழ வந்திருக்கேன், விருந்தாடி வரல. இப்ப என்னத்துக்குடி என்ன இம்புட்டி விழுந்து விழுந்து கவனிக்குத? என்ன மாமா, என்ன இருந்தாலும் நீங்க என்ன உட்காரு 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 சொல்லுத.